ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி வத்தல் ரெசிபி தாங்க. ஆமாங்க, சம்மர் வந்தாச்சு இல்லைங்களா, அதனால் ஃபுல் வத்தலில் வந்து நம்ம இந்த 1 இயருக்கு ஸ்டோர் பண்ணிடலாம். அதெல்லாம் என்னென்ன வித்தியாசமான வத்தல், சின்ன சின்ன அதை பற்றின குறிப்புகளும் இதில் இருக்குங்க. இந்த மாதிரி வத்தல் சேர்ந்து நம்ம 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுனால இதை நிறையவே செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெறும் அரிசியை வச்சு தாங்க செய்ய போகிறோம். ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட இது சூப்பராகவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் இந்த மாதிரி வடகம் வத்தல் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி வச்ச வத்தல் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நம்ம செஞ்சிடலாங்க. இதையும் செஞ்சிடலாம். ஒரே மாவில் இதை 2 வத்தலையும் செஞ்சு வச்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து மீந்த அரிசியில் கூட இந்த கிள்ளி வச்ச வத்தலையும் செய்யலாம். அதுவும் உண்டான குறிப்புகளும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும்னா, இந்த மாதிரி அரிசியை வந்து அலசி நல்லா காய வச்சுக்கலாங்க. ஏன்னா இதை வந்து அந்த தொழிலாக இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி இல்லாத இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி அரிசியை நிழலில் தான் வச்சுருக்கோம். ஒரு டவலில் காய வச்சுக்கலாங்க. இது வந்து என்னோடய அக்கா செஞ்சுருந்தாங்க. சூப்பராகவே வந்திருந்தது. நான் வந்து கஞ்சி வத்தல், அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி வத்தல், தக்காளி வத்தல் இந்த மாதிரிலாம் தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த வத்தல் வந்து எங்கள் அக்கா ட்ரை பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வந்திருந்தது. அதை தான் காமிக்கலான்ட்டு இதை அலசி இதை காய வச்சாச்சு. இது வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு அவங்க வந்து ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருந்தாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், இந்த பவுடர் கன்சிஸ்டர் ரவை மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முந்தின நாளே நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இந்த வத்தலை செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு வந்து சின்ன கிளாஸ் அளவுக்கு ஒரு கப் அளவு அந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் செய்யுங்க. இது ஈஸியாகவே இருக்குங்க. கஞ்சி வத்தல்னா நான் காலையில் கஞ்சி காசி தான் செய்வோம் இல்லைங்களா, இது பார்த்திங்கன்னா நைட்டே செஞ்சு வச்சிடலாம். இவ்வளோ பச்சை மிளகா எடுத்துருக்கோம். ஒரு 20 பச்சை மிளகாக்கும் எடுத்து இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா பெருங்காயம் அப்புறம் ஜீரகமும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் இப்போ வந்து மிளகாயெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. கரைச்சி நம்ம இதை விடுறதுக்காக ஜீரகத்தை அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயமும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜீரகம் 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி இதை தனியாக வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ கஞ்சியை ரெடி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போ கஞ்சி ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் பவுடர் எடுக்கிறீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி போட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்க்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொதிக்க வைக்கணுங்க. கொதிச்சாச்சு. நமக்கு இப்போ வந்து ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு 2 கிளாஸ் அளவுக்கு இந்த மாவில் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எத்தனை கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்களோ அத்தனை கிளாஸ் அரிசியை போட்டு ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை விட 3 மடங்காக தண்ணியை கொதிக்க வைக்கணுங்க. இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து வச்சுடுங்க. 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொதிக்கிட்டும் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து வேக வேக உங்களுக்கு வந்து சுண்ட ஆரம்பிச்சிடும், இழுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா தொலைவி விட்டுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 கிளாஸ்லேயே வந்து இந்த மாவை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இழுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ கல்லுப்பு தாங்க ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கோ செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் செய்யுங்க. இது வந்து அவங்க சொன்ன ரேஷியோவில் தான் நானும் சொல்கிறேன். இப்போ தண்ணி அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்மளால் மறுபடியும் பவுடர் ஆட் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் தண்ணி எக்ஸஸாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்பட்டால் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நொய் மாதிரி இங்கே பாருங்கள், தெரியுதா, நல்லா வேகணும். இந்த அழுத்தினா நல்லா ப்ரெஸ் ஆகணும். இந்த சமயத்தில் வந்து நம்ம பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா, அதையும் தனியாக வச்சுக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. அடி வரைக்கும் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா தெரியுதா, இந்த மாதிரி ஜீரகமும் கூட சேர்த்து கூட நம்ம போட்டு இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகத்தை அதுலேயும் வாசனைக்காக கொதிக்க பார்த்திங்கன்னா நல்ல மனம் வரும். அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா தொலைவி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் சாதம் மீந்ததில் கூட கிள்ளி வச்ச வத்தல் மாதிரி செய்யலாங்க. இந்த மாதிரி ஜீரகத்தையும் அப்படி உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் சின்னதாக கிள்ளி வைக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதுலேயும் நம்ம அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நிறைய மெத்தடில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவலில் கூட நம்ம வந்து அப்படியே பிசைஞ்சு இந்த மாதிரி முறுக்கு வத்தல் செய்யலாம். இப்போ நம்ம ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு இப்போ வந்து கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேங்க. ஏன்னா பசங்க சாப்பிட்றதுக்காக, அப்புறம் குழாயில் வந்து அந்த ஜீரகம் நின்றுன்றதுக்காக கொஞ்சம் அரைச்சிட்டேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்த பிறகு இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். மிளகா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஜீரகம்லாம் வந்தால் ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் ஃப்ளேவர் நல்லா வரணும், அப்புறம் குழாலையும் மாட்டக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி. இது பாருங்கள், ஃபுல்லாக கிண்டியாச்சு. இதில் இப்போ போட்டு கொஞ்சமாக இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் போட்டாச்சு.
எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் ஆகுற மாதிரி அந்த கட்டியெல்லாம் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவலை வச்சு கூட இதை செய்யலாங்க. அந்த ரெட் அவலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நார்மல் அவலை வச்சு கூட நம்ம முறுக்கு வத்தல் செய்யலாம். அதுக்கு வந்து கஞ்சி காசணும்லாம் அவசியமே இல்லை, அப்படியே பிசைஞ்சு நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டாங்க. அடுத்த நாள் தான் இதை செஞ்சாங்களாம். இப்போ இந்த மாதிரி வந்து அடுத்த நாள் நம்ம நைட்டு செஞ்சுட்டோன்னா காலையில் வந்து அது சூடாக நம்மளால் எடுத்து இந்த முறுக்கில் புழிய முடியாது இல்லைங்களா. அதனால் நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் இதை எடுத்து கூட இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். பட் இந்த கஞ்சி வத்தல்லாம் பார்த்திங்கன்னா இறுகிடும், அதெல்லாம் செய்ய முடியாது. இது வந்து ரொம்ப இறுகிடாது. அப்படியே இறுகி இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக தெளித்து. இப்போ இந்த முறுக்கு குழா இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ, முறுக்கு மாதிரி வேணுமோ, நீளமாக வேணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு காட்டன் டவல், அதாவது காட்டன் சாரீ, ஷால் அந்த மாதிரி போட்டு நீங்கள் புழிய ஆரம்பிச்சிடலாங்க. இது ஃபுல்லாகவே புழிஞ்சு எடுத்துட்டாங்க பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி கிள்ளி வச்சாச்சு. அது மாதிரியும் ஒரு வத்தலாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இது ரெடி ஆகிடுங்க. மதியத்துக்குள்ளேயே நல்லா காஞ்சிடும். கஞ்சி வத்தல் நம்ம காலையில் தான் செஞ்சு போடும்போது டைம் ஆகிடும். இது வந்து நைட்டே நம்ம செஞ்சு வைக்கிறதுனால குயிக்காகவும் செஞ்சிடலாம். 1 இயர் வரைக்கும் நம்மளுக்கு கவலையே இல்லைங்க. இதிலே பார்த்தீங்கன்னா கலர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம், அந்த கலர் வேணுன்னா. க்ரீன் கலர் வேணுன்னா பாலக் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜூஸை மட்டும் ஆட் பண்ணி கலராக கூட நீங்கள் போடலாங்க. ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே செய்யலாம். ரேஷன் அரிசி வச்சு கூட ரொம்ப இது ரேஷன் அரிசி தாங்க அவ்வளோ சூப்பராக வந்தது. ஃபுல்லாக பாருங்களேன் எவ்வளோ தூரம் போட்டிருக்கு. ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் போட்டு ஈவினிங் வரைக்கும் விட்டாச்சுங்க. நல்லா ட்ரை ஆகி ஈவினிங்குள்ளேயே ட்ரை ஆகிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டில் எதுலையாவது எடுத்து வச்சு காய வச்சிடலாம். இப்போ இந்த காஞ்ச பிறகு என்ன பண்ணணும், இந்த சாரியை நல்லா திருப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி நீங்கள் தெளித்து இதை வந்து எடுத்துடலாங்க. கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சு அதுவே உளுர ஆரம்பிச்சிடும். காஞ்சிடுச்சுன்னா அதுவே உளுர ஆரம்பிச்சிடும். எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம மறுபடியும் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். ஒரு நாள் காய வச்சா தான் நல்லா காஞ்சிடும். முடன் காஞ்சா நம்மளுக்கு பூச்சி பிடிக்காது. 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ண நல்லாயிருக்கும். இதை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்கு. என்னோட நாத்தனார் வீட்லேயும் இதை போட்டு தருவாங்க. அவ்வளோ கிறிஸ்பியாகவும் பெருசாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பொரிச்சும் காமிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கஞ்சி வத்தல்லையே நம்ம வந்து பிடிச்சி வச்சோம் இல்லைங்களா, கிள்ளி வச்ச வத்தல், அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரசம் சாத்தோட, சாம்பார் சாத்தோட, பருப்பு சாத்தோடலாம் சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸே தேவையில்லைங்க. வெளியே கடைகளில் வந்து மிக்சர் இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கவே தேவையில்லை. இதை பொரிச்சு கொடுத்தீங்கனாலே போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும். சண்டேலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பருப்போ சாம்பாரோ இல்லை ரசம் மட்டும் வச்சு கூட இதை பொரிச்சு வச்சுட்டிங்கனாலே போதும். கொஞ்சமாக நான் பொரிச்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக தாங்க ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மறுபடியும் அந்த ஆயிலை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக ஆயிலில் நான் இந்த மாதிரி பொரிச்சு காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. எவ்வளோ சூப்பராக பொரியுது பாருங்களேன். நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லைங்க. பட் 1 இயர் வரைக்கும் இல்லை, இது வராது. அதுக்குள்ளேயே காலியாக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நாங்கள் எங்களோட லஞ்சுக்கு இதை தான் பொரிச்சு வச்சுருந்தோம். சாம்பார் சாதமும் வெறும் ரசம் மட்டும்தாங்க வச்சேன். காய்கறி எதுவுமே செய்யவே இல்லை. அதே மாதிரி அந்த கிள்ளி வச்ச வத்தலையும் நீங்கள் பொரிக்கலாங்க. அதுவும் வந்து உள்ளெல்லாம் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் மீடியமில் வச்சு அது ஃபுல்லாக உள்ளே பொரியிற அளவுக்கு விட்டிங்கனாலே சூப்பராக பொரிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாவில் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யலாங்க. ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி வத்தல் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். வெங்காய வத்தல், தக்காளி வத்தல், பீட்ரூட் வத்தல், கேரட், ராகி வச்செல்லாம் கூட போட்டிருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் போய் நம்மளோட சேனலில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் இந்த மாதிரி குறிப்பு வகைகள் நிறையவே போட்டிருக்கேன். வடகம் ரெசிபிலாம் கூட இருக்குங்க. அதாவது சின்ன வெங்காயத்தை வச்சு செய்கிற வடகம் ரெசிபி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக போய் நீங்கள் இதை விசிட் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றாவது யூஸ் ஆகும். இந்த குறிப்புகள் எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகைகளும் இருக்குது. போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.